எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. குட் மார்னிங் everyone. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வகுப்பு. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய நல வாழ்விற்கும் உதவக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நாம் இன்றைக்கு நினைவூட்டிக் கொள்ள இருக்கின்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே உடல் இருப்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். உடல் தான் நம்ம உலகத்தினுடைய நமக்கான அடையாளமா இருக்குது. ஆனா கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த உடல் என்பது ஒரு வெளிப்பாட்டு தளமாக மட்டும்தான் இருக்கிறது. இந்த உடலுடைய இயக்கங்கள் அனைத்தும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைவான தன்மைகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. பாடி சும்மா அசைது இயங்குது. ஆனா அந்த அசைவு எப்படியா இருக்கணும், அந்த இயக்கம் எந்த அடிப்படையில இயக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடி பெரும்பாலும் தீர்மானிக்கிறது இல்லை. சொற்ப அளவு இந்த பாடிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனா பெரும்பகுதி இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மறைவான அம்சங்கள் தான் உடலுடைய இயக்கத்தை, அசைவை தீர்மானிக்கின்றது என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஆன்மீக கருத்துக்கள். ஒரு கருத்து ஆன்மீக கருத்தா இல்லையா என்பதை எப்படி நாம் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், அந்த கருத்து நமக்கு எளிமையாக புரிய வேண்டும். காம்ப்ளிகேட்டடா இருக்குது, ஒரு மாயாஜாலமா இருக்குதுன்னா அது நமக்கான ஆன்மீகம் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையா புரியணும். இப்ப நம்ம சொல்றது உங்களுக்கு எளிமையா புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மறைவான அம்சங்கள் என்ன? மறைவான அம்சங்கள்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கண்ணால பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்னால பார்க்க முடியுமானா அதாலே பார்க்க முடியாது. மறைவானதுன்னா மறைவானது. எதனை கொண்டும் பார்க்கப்பட முடியாது. ஏனென்றால் அதற்கு உருவம் என்ற ஒன்று இல்லை. உருவம் என்ற ஒன்று இருந்தால் தானே அதை நாம் பார்க்க முடியும். மறைவான தன்மைகளுக்கு உருவம் இல்லை. அது உருவங்களின் செயல்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுப்பீரியரான இன்விசிபிள் எனர்ஜி என்ன அப்படின்னா உயிர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லைஃப் ஃபோர்ஸ், வைட்டல் எனர்ஜி இப்படிலாம் சொல்லலாம். சரியா? இந்த உயிருக்கு வடிவம் கிடையாது. உயிர் தான் உடலை இயக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் மட்டும் இருந்தால் போதுமா? உடல் இயங்குவதற்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. உணவு வேண்டும், நீர் வேண்டும், காற்று வேண்டும், இன்னும் பல்வேறு விதமான உயிர்கூறுகள் வெளி சூழலிலிருந்து நம்முடைய உடலுக்குள் வர வேண்டும். அப்போதான் உடல் இயங்கும். இப்போ உங்களை கூட்டு போயிட்டு ஒரு தனியான ஒரு பாலைவனத்துல விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க சர்வைவ் ஆவீங்களா? உங்களுக்குள்ளதான் உயிர் இருக்குதே. உயிர் தானே எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானது. அப்ப நீங்க சர்வைவ் ஆயிடுவீங்களான்னா இல்லை. அந்த உயிர் வெளி சூழலிலிருந்து உயிர்கூறுகளை கிரகிக்க வேண்டும். இப்போ உணவு சாப்பிட்றோம். உணவு என்பது உயிர்கூறுகளுடைய தொகுப்பு. தண்ணி குடிக்கிறோம், உயிர்கூறுகளுடைய தொகுப்பு. காற்றை சுவாசிக்கிறோம், காற்று உயிர்கூறுகளின் தொகுப்பு. இது எல்லாத்தையுமே உயிர் உட்கிரகிக்கின்றது உடலின் மூலமாக. உட்கிரகித்து அதன் உயிர்கூறுகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறது. உடல் இயக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது, மனதின் இயக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. அப்போ உள்ள இருக்கிற உயிரும் முக்கியம், வெளியிலிருந்து வரக்கூடிய உயிர்கூறுகளும் முக்கியம். அதுதான் அக்குபஞ்சர் மருத்துவத்துல அக உயிர் சக்திகள், புற உயிர் சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக உயிர் சக்திகளும் புற உயிர் சக்திகளும் இணைந்து உருவாகக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த உயிராற்றல், இன்டகிரேட்டட் வைட்டல் சி, இதைத்தான் நம்ம பாடி பயன்படுத்தும். சரிங்களா? ஸோ இது நமக்கு இயல்பா புரியும். இப்போ உயிர் இல்லாத ஒரு உடம்புக்கு நீங்க என்னதான் உணவையும் நீரையும் காற்றையும் கொடுத்தால் அது உள்ளே கிரகிக்காது. இப்போ உள்ள உயிர் இருக்கணும், வெளியில புற உயிர் சக்திகள் என்று அழைக்கப்படக்கூடிய உயிர்கூறுகள் இருக்க வேண்டும். சரியா? ரைட். இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்மளுடைய உணவுகள், தண்ணி, காத்து இதெல்லாமே நல்லபடியா நம்ம எடுத்துக்கிறோம். நமக்குள்ளேயும் உயிர் இருக்குது. அந்த உயிர் நல்லபடியா இந்த புற உயிர் சக்திகளுடைய உயிர்கூறுகளை கிரகித்துக் கொள்கிறது.
இருந்தாலுமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல இருந்துகிட்டு தானே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு குவாலிட்டியான உணவுங்க, தரமான உணவு எல்லாரும் சாப்பிடுறோம். எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய உயிராற்றல் ஒண்ணுதான். இந்த புற உயிர் சக்திகளும் எல்லாருக்குமே ஒன்னாவே கொடுக்கப்படுதுன்னு வச்சுப்போமே. ஒரு 100 பேர் இருக்காங்க சார். 100 பேருக்குள்ளேயும் உயிர் இருக்குது. 100 பேருக்கு ஒரே உணவு, ஒரே தண்ணி, ஒரே வாழ்வியல் சூழல் இருக்கிறாங்க. ஒரே விதமான காற்றின் தரம் தான் கிடைக்குது. இப்ப இந்த 100 பேரும் ஒரே விதமான ஆரோக்கியத்தில் இருப்பாங்களா அப்படின்னா, அது ஒரு கொஸ்டின் தான். அப்ப எதுங்க இந்த 100 பேருடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாவே வரும். அந்த கேள்வி அப்படி ஓரமா வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு கணக்கு. இந்த கால்குலேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமா உள் வாங்கிக்கோங்க. அப்பதான் இது புரியும். இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். எல்லாமேனா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நமக்குள்ள உயிர் அப்படிங்கிற ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம். இந்த உயிர் ஆற்றல் புற உலகத்திலிருந்து உயிர்க்கூறுகளை கிரகிச்சு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். இப்ப நம்ம கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் பணம் இருக்குன்னா, நம்முடைய பல்வேறு தேவைகளுக்கு தகுந்தாப்புல அதுல ஒரு மேலாண்மை செய்வோமா இல்லையா? மேனேஜ் பண்ணுவோமா இல்லையா? ஒரு 30,000 இந்த செலவுக்கு, ஒரு 10,000 இந்த செலவுக்கு, ஒரு 20,000 இந்த செலவுக்கு, இந்த மாதிரி பிரிப்போமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம உயிர் ஆற்றல் உடலுடைய இயக்கங்களுக்கான அந்த சக்தி மேலாண்மையில ஒரு 3 பகுப்புகளை செய்கிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய உயிராற்றலை 3ஆ பிரிக்குது. அதுல ஒரு பகுதி இப்ப 100% 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 33, 33, 33 வச்சுக்கலாமா? உயிராற்றல் 3 பிரிவுகளாக தன்னுடைய 100% ஆற்றலை பிரிக்கிறது. அந்த 1% அது சர்வீஸ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. ரைட்? இப்ப நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் ஈஸியா புரியறதுக்காக. உங்களுடைய மைக்ஸ் எல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்குள்ள உயிர் இருக்குது. இந்த உயிரோடைய ஆற்றலை வந்து 100% சும்மா வச்சுக்கோங்க. ஸோ இந்த உயிராற்றல் உடலுடைய மேலாண்மைக்காக, உடலுடைய இயக்கத்துக்காக அந்த 100 வந்து 3ஆ பிரிக்குது. 33%, 33%, 33% பிரிக்குதா? இந்த முதல் 33% எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா, டைஜஷனுக்கு பயன்படுது. ஜீரண செயல்முறையை செய்வதற்கு பயன்படுது. ஜீரண செயல்முறை அப்படிங்கிறது என்னன்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சிதைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய உயிர்க்கூறுகள் கிரகிக்கப்பட வேண்டும், சக்கைகள் வெளியேற்றப்பட வேண்டும். நம்ம எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சக்திகள் மட்டும்தான் கிரகிக்கப்படும். அதுல இருக்கக்கூடிய கெட்ட தன்மைகள், சக்கைகள் வெளியேற்றப்பட்டுவிடும். இதைத்தான் ஜீரணம்னு சொல்றோம். அந்த கிரகிச்ச நல்ல சக்தியை தான் பாடி வந்து பயன்படுத்திக்கும். அதனால டைஜஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்கு வந்து பாடி ஒரு கணிசமான உயிராற்றலை கிரகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 33% வந்து பாடியோடைய மூமெண்ட்ஸ், பாடியுடைய மைண்டுடைய இயக்கங்களுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம பேசுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், வேலைகள் செய்யறோம், இதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும் தானே. ஸோ இதுக்கு இந்த 33% பாடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுது, உயிராற்றல் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மீதி 33% இருக்கு இல்லையா, இதை எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா, இம்யூனிட்டி. பாடிக்குள்ள ஏதாவது தப்பான விஷயங்கள் வந்துருச்சு, நச்சுக்கள் உள்ள புகுந்துருச்சு, உடலுடைய ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்காக இந்த 33% எனர்ஜியை வச்சிருக்கும் பாடி. ஸோ இதுதான் எனர்ஜியினுடைய அலாட்மெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கங்கள்ல தவறுகள் நடக்கும்போது, அளவு மீறல்கள் நடக்கும்போது, உதாரணத்துக்கு 33% தான் எனர்ஜி இருக்குது டைஜஷனுக்கு. இது வந்து காலை உணவை ஜீரணிப்பதற்கும், மதிய உணவை ஜீரணிப்பதற்கும், இரவு உணவை ஜீரணிப்பதற்கும், இடையில நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை ஜீரணிப்பதற்கும், வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதை ஜீரணிக்கிறதுக்கும் இந்த 33% ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம ஓவரா சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாப்பிட்டுட்டோம், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம், 4 வேளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த 33% பத்தாதா இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸசிவா சாப்பிடும்போது அல்லது ராங் மெத்தட்ஸ்ல சாப்பிடும்போது, ஃபாஸ்டா சாப்பிட்றோம், சுவை ரொம்ப அதிகமா போட்டு சாப்பிட்றோம்,
ஒரு ஒரு ஜீரணிப்பதற்கு கடினமான உணவுகள், கிறிஸ்பியான உணவுகளை சாப்பிட்றோம், ஒரு மைதா சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஜீரணம் வந்து கடினமாயிடும். அப்போ 33% பத்தாதா இல்லையா? அளவு மீறல்கள் காரணமாகவும் உணவுகளை உட்கொள்ளுவதில், உணவுகளை தேர்வு செய்வதில் நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாகவும் ஜீரணத்திற்கான சக்தி போதாமல் போகிறது. சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டைஜஸ்டிவ் யூனிட் வந்து இந்த உடலுடைய பொதுவான இயக்கங்களுக்கான ஒரு எனர்ஜி ஷேரிங் இருக்கு இல்லையா, அங்கிருந்து கொஞ்சம் எடுத்துக்குது. ஒரு 10% எடுத்துக்குது. அப்ப இங்க எவ்வளவு இருக்குங்க? 23 தானே இருக்கும். சரியா? அப்ப 33 வச்சு உடல் மன இயக்கங்கள் நடக்கும்போது அது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். லாங் டைம்க்கு அதை நம்ம பண்ண முடியும். ஆனா 23 வச்சு அதை விட கொஞ்சம் கம்மியா தானே பண்ண முடியும். அப்ப இயல்பாவே உடம்புல ஒரு சோர்வு இருக்கும், மனசுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும். இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஏன்னா நீங்க தான் 10% ஜீரணத்துக்கு கொடுத்துட்டீங்களா இல்லையா? சரியா? ரைட். இப்போ ஆபீஸ்க்கு போக வேண்டியது வேலை இருக்குது, முக்கியமா ஒரு வேலையை செஞ்சே ஆக வேண்டியது இருக்குது. ஆனாலும் இவருக்கும் 10% கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்ப இவருக்கு 23% கண்டிப்பா பத்தாதுல்ல. அப்ப என்ன பண்ண, இவர் இங்க இருந்து வாங்கிக்கிறார், இங்க இருந்து ஒரு 10 வாங்கிக்கிறார், 10 வாங்கி பேலன்ஸ் பண்ணிடும். சோ அப்ப இங்க எவ்வளவு இருக்குது? இங்க 23 ஆயிடும். இங்க 23 இருக்கும்போது இவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல பாதிப்பு ஏற்படும் தானே. 33 வச்சு அவர் செய்யற வேலை எஃபெக்டிவா இருக்கும், 23 வச்சு அவர் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப கம்மியான ஒரு எஃபெக்டிவா தான் இருக்கும். சரியா? சோ உயிராற்றலுடைய இந்த மேலாண்மை இருக்கு இல்லையா, உயிராற்றல் மேலாண்மையில தவறுகள் நடக்குது. இதுல இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா அந்த சிக்கல்? அதை கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 10% வந்து இங்க ஜீரணத்துக்கு கொடுக்கப்படுதா இல்லையா? இந்த ஜீரணத்துக்கு கொடுக்கப்படுற இந்த 10% எனர்ஜி வந்து வேற பேட்டர்ன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு மருத்துவரா இருக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில, சார் ஒருத்தர் இன்னைக்கு லீவ் போட்டாருங்க, நீங்க வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுங்க என்னை கூப்பிடுறாங்க. இப்போ நான் ஒருத்தர் லீவ் போட்டதுக்கு நான் ஒருத்தன் போயிட்டேன். ஆனா எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வேலை தெரியாதுல்ல, நான் என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்போ பாடி அண்ட் மைண்டோடைய மூவ்மெண்ட்ஸுக்கான எனர்ஜியை வந்து நீங்க ஜீரணத்துக்கு பயன்படுத்தும் போது அது அவ்வளவு எஃபெக்டிவா ஜீரணத்துக்கு பயன்படாது. ஓரளவுக்கு ஓரளவுக்கு பயன்படும், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரிதான் இந்த இம்யூனிட்டி எனர்ஜில இருந்து பாடியோடைய மைண்டோட இயக்கங்களுக்காக ஒரு 10% போகுது. அது வேற விதமான எனர்ஜி, வேற வேலைக்காக கட்டமைக்கப்பட்ட தகவமைக்கப்பட்ட ஒரு சக்தி. அது வந்து இந்த பாடி மைண்டோட மூவ்மெண்ட்ஸுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்யாது. உங்களை புரிஞ்சுக்க முடியுதா? சாஃப்ட்வேர்ல இருக்கிறவருக்கு ஈஸியா செய்ய முடியும். இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டு வந்து, சார் நான் நாளைக்கு கிளினிக்கு போல சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நாளைக்கு வர பேஷண்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவரை உட்கார வைக்க முடியுமா? சீட்ல ஆள் உட்கார்ந்துருப்பாரு, வந்தா பதில் சொல்லுவாரு, எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஆனாலும் நான் இருக்கிற மாதிரி அவர் பண்ண மாட்டார்ல. புரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு எனர்ஜி தொகுப்பும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன், ஒவ்வொரு விதமான வேலைக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா தகவமைக்கப்பட்டது. அப்ப கடன் வாங்கினா கூட அது பத்தாது, எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட்டா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்முடைய நாம் செய்யக்கூடிய அளவு மீறல்கள் மற்றும் தவறுகள். ஓ, பாடி மைண்ட் மூவ்மெண்ட்டுக்கான எனர்ஜியை வந்து இப்ப 23 தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுக்குரிய தன்மையை நீங்க செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எக்ஸசிவா வேலை பார்க்கும் போது தானே பிரச்சனை வருது. இங்க இருந்து கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்க புரியுதா? அப்போ நம்முடைய உயிராற்றல் மேலாண்மையில் நடக்கக்கூடிய தவறுகள் எதனால் நடக்கின்றன என்று நாம் கேள்வி கேட்டால், நம்முடைய மனசுனாலதான் நடக்குது. நம்முடைய மனசுதான அளவை மீறுது, தவறுகளை செய்யுது. அப்ப உயிராற்றலுடைய அந்த சமநிலைத்தன்மையுடன் கூடிய எனர்ஜி ஷேரிங்ல டிஸ்டர்பன்ஸ் பண்றது யாருங்க? நம்முடைய மனம். அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம், கழிவுகளின் காரணிகள் என்ன? பசிக்காம சாப்பிடுறது, பசிச்சும் சாப்பிடாம இருக்கிறது, தாகமே இல்லாம தண்ணி குடிக்கிறது, தாகம் இருந்தும் தண்ணி குடிக்காம இருக்கிறது, டயர்டா இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது, தூக்கம் வந்தாலும் தூங்க போகாம இருக்கிறது, மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறது, போதை மருந்து பழக்கங்கள், போதை பழக்கங்கள்ல ஈடுபடுவது,
அளவு மீறி எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடுவது, ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் கழிவுகளின் காரணிகள் நம்ம சொல்றோம். கழிவுகள்னா நோய், அவ்வளவு. நோயை ஒரு மனித உடலில் உருவாக்கக்கூடிய காரணிகள் இவைகள் எல்லாம். இந்த காரணிகள் எல்லாமே மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது அல்ல. எல்லாமே மனம்தான் தவறுகளை செய்கிறது. தவறு என்பது மனதை கொண்டுதான் செய்யப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இந்த உயிராற்றலுடைய பகிர்வுல பிரச்சனைகள் வரும்போது நம்ம பாடியில ஒரு நோய் வருது, அவ்வளவு. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்போ உங்க பிசிக்கல் பாடியில எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதனுடைய பின்னால என்ன நடக்குதுன்னா, உயிராற்றலுடைய பகிர்வின் சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகிர்வு சமநிலை தன்மையோடு தான் இருந்தது, அதை கெடுத்தது மனம்தான். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது மனதால் கெட்டுப்போன இந்த உயிராற்றல் பகிர்வுல ஒரு சமநிலைத்தன்மை ஏற்படுத்தப்படுகிறது, நீங்கள் ஒரு நிவாரணத்தை அடைகிறீர்கள். ஆனால் மீண்டும் அதே ஒரு சமநிலையற்ற தன்மையை உங்கள் மனம் உயிராற்றல் பகிர்வில் ஏற்படுத்தாது என்ற உறுதியை அந்த மருத்துவர் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய மனம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்களே ரியலைஸ் பண்ணாதான், நீங்களே மனம்தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணால் ஒழிய உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. எந்த மருத்துவரா இருக்கட்டும், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? மனசுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் மருத்துவ கோட்பாடுகள்ல, முக்கியமா அக்குபஞ்சர் மருத்துவம் படிச்சவங்களுக்கு தெரியும், முடிவிலி தத்துவத்துல உயிராற்றல் மனதை கடந்துதான் உடலை அடைகிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க உங்க பிசிக்கல் பாடிக்கான உயிராற்றலை உங்க மனசுதான் தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். மருத்துவத்துல மனசைத்தான் நம்பர் 1 ரூட் காஸ்ன்னு சொல்றோம். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் முதல் மூல காரணம். மூல காரணம் என்றாலே அடிப்படை, ஒரு ஒரு விஷயத்துக்கான அடிப்படையை தான் நம்ம மூலம்னு சொல்லுவோம். ஸோ மூல காரணம் மனம் தான். இப்போ இந்த மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த தியரியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுக்கு சார் மருத்துவம் எடுத்துக்கிறோம், மருத்துவம் எடுத்துக்கும் போது நம்ம டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் சரியாகுது, மீண்டும் நம்ம ஜாலியா இருக்கோம், மீண்டும் தொந்தரவு, இன்னொரு தடவை மருத்துவம் எடுத்துக்க வேண்டியதான். எதுக்கு தேவையில்லாம மனசுல போய் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நோய் நமக்கு வருகிறது என்றால் அந்த நோய் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. அந்த செய்தி எச்சரிக்கையுடன் கூடிய செய்தி, இறைவனிடமிருந்து வந்த செய்தி என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்வியல் நெறிகளிலிருந்து தவறிவிட்டீர்கள், இதனால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்திருக்கிறது. இந்த வாழ்வியல் தவறை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த வாழ்வியல் தவறை சொல்லுவதற்காகத்தான் இந்த நோய் வந்திருக்கிறது. நீங்கள் அந்த செய்தியை ரிசீவ் பண்ணாம நோயை மட்டும் நீக்கி கொண்டீர்கள் என்றால் இது சரியா தவறு? நிச்சயமாக தவறு. ஒரு போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொண்டு வராரு, அந்த லெட்டரை நீங்க படிக்கணும் தானே? இந்த லெட்டரை நம்ம படிக்கணும் தானே? லெட்டர் படிக்காம போஸ்ட்மேனை நம்ம டீல் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சரி, இப்ப நீங்க ஒரு ஒரு நோய் ஒரு செய்தியை கொண்டு வருது, நீங்க அந்த செய்தியை ரியலைஸ் பண்ணாம நீங்க அந்த நோயை போக்கிக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் கொடுத்து போக்கிக் கொள்கிறீர்கள். அடுத்து அந்த நோய் வரும்போது லாஸ்ட் டைம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த மெத்தடை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற விதமா ஐடியா பண்ணுவாங்களா இல்லையா? செய்தி கொண்டு வருவாங்க. சரியா? அந்த மாதிரி எல்லா டைமும் மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யறதா இருந்தா நேரம் நோயாளிகள் இருக்கவே கூடாது. இல்லை, ஒரு தடவை நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவை இருக்கக்கூடாதா? இல்லை. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தானே போறீங்க. உங்க பிரச்சனை அதிகமாகிட்டு தானே இருக்குது. அப்போ நோய் கொண்டு வந்த செய்தியை நாம் நிராகரித்து விட்டோம், நோயை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், நோயை நீக்கி கொண்டிருக்கின்றோம். நோயே வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கான வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாத வரை நோய்கள் வந்து கொண்டுதான் இருக்கும், செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோய் வந்துருச்சுங்க, நான் இயற்கை மருத்துவமே எடுத்துக்கிறேங்க, என்ன உங்களுக்கு அலோபதி மருத்துவத்துக்கு தானே போகக்கூடாது?
நான் அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்துக்கிறேன், யோகா பண்ணிக்கிறேன், முத்திரை பண்ணிக்கிறேன், இந்த முத்திரை பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மருத்துவம் என்பது இறைவன் மனிதர்களாகிய நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு மறு வாய்ப்பு. ஒரு வழி தப்பு பண்ணிட்டேங்க, கொஞ்சம் வழி தாங்க முடியலங்க, இனிமேல் நான் தப்பு பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த மறு வாய்ப்பு என்பது, அந்த மருத்துவம் என்பது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். நீங்க மறு வாய்ப்பையே மீண்டும் தவறு செய்வதற்கான ஒரு அனுமதியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவம் என்பது நோய்களை நீக்க வேண்டும், மீண்டும் நோய்களே வராமல் இருப்பதற்கான வாழ்வியலை கற்றுத்தர வேண்டும். அந்த மருத்துவம் தான் நமக்கு தேவை. அவ்வாறு மருத்துவங்கள் செய்யாமல் உங்களுடைய நோய்களை மட்டும் சரி செய்து கொண்டே இருந்தால் அந்த மருத்துவம் என்பது அந்த நோயை விட கொடுமையானது என்பதை புரிந்து கொள்ளும். எனவே நாம் மருத்துவம் எடுத்துக்கொள்வோம், அதே நேரத்தில் மீண்டும் நோய்களே வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் கற்றுக்கொள்வோம். அந்த வாழ்வியல் என்பது மனம் சார்ந்து, முழுக்க முழுக்க மனம் சார்ந்து. இதுதான் மெசேஜ். இதை தவிர எந்த மெசேஜும் கிடையாது. நமக்காக இந்த மெசேஜ் ரொம்ப நாளா வெயிட்டிங்லேயே இருக்குது. ஒன்ஸ் வி ரிசீவ்டு, நம்ம வாழ்க்கை மாறிடும். ரிசீவ் பண்ணாத வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ஸை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் இப்படி போனா வாங்க மாட்டேங்கிறாரு, சரி அப்படி போவோம், இப்படி போவோம், அந்த வழியா சுத்தி போவோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மெசேஜ் உங்க கூடயே தான் இருக்கும். அந்த மெசேஜ்ங்கிறது நோய் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க இந்த மெசேஜ் நோயில வருது, வேற ஏதாவது ஒரு இதுல வரலாமே, இதுல வந்தாதான் நீங்க கேட்பீங்க, இதுல வந்தே கேட்க மாட்டேங்கிறீங்களே, வேற இதுல வந்தா கேட்பீங்க. அதனால இந்த மெசேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கான வழிமுறைகளை கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம், அதுல கன்சிஸ்டண்டா நம்மளை இணைத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஸோ மனம். ஸோ மனசை பொறுத்த வரைக்கும், மனசை வந்து இப்ப நாம படிக்கக்கூடிய தியரி எல்லாமே இந்த விபசனா தியான முறை அப்படின்னு ஒரு தியான முறை இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தியான முறையினுடைய அந்த தியான முறை என்பது என்னன்னா, அது மதம் சார்ந்தது அல்ல, பிரிவினைகள் சார்ந்தது அல்ல. அது வந்து ஒரு அறிவியல், மனதை பற்றிய அறிவியல். மனம் என்பது என்ன, உடலுக்குன்னு ஒரு அறிவியல் இருக்கு இல்லையா, அது உடல் அப்படின்னா என்ன, அது என்ன ஷேப்ல இருக்கு, என்ன ஆர்கன்ஸ் இருக்கு, எப்படி எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் படிக்கிறோம். அது மனசுனா என்ன, மனம் மறைவானது, அந்த மறைவான அந்த மனசினுடைய அமைப்பு என்ன. அமைப்பு என்றால் உருவம் என்று நினைக்க வேண்டாம், அது ஒரு மறைவான அமைப்பு. எல்லா படைப்புகளுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கும், அந்த ஒழுங்கத்தான் நம்ம அமைப்பின் மீன் பண்றோம். இப்போ மனசுங்கிறது ஒரு படைப்பு தான். ஸோ மனசுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுதான் நம்ம அமைப்புன்னு சொல்றோம். ஸோ அதோட அமைப்பு என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எண்ணம்னா என்ன, உணர்வுனா என்ன, உள்ளம்னா என்ன, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அப்பதான் நாம வந்து அந்த மனசை வந்து சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இப்ப மனசை தவிர, இந்த பாயிண்ட்ல இருந்து மனசை தவிர எதை பத்தி பேச போறது இல்லை. நீங்க எல்லாம் மெடிடேஷன் அப்படின்னு நினைச்சோன்னே அழகா வந்து கண்ணை மூடி உட்கார வச்சிருவாங்க, ஜாலியா இருக்கலாம் நினைச்சு நீங்க வந்திருப்பீங்க. அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா இந்த மாதிரியான சில புரிதல்களை எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லாட்டினா மெடிடேஷன் வந்து ஒரு தூக்க அனுபவமாக இருந்துவிடும். மெடிடேஷன் அப்படிங்கிறது மனதை சீரமைக்கக்கூடிய ஒரு செயல்முறை, அது வந்து ஒரு தூக்கமாக இருந்து விடக்கூடாது. இப்போ இந்த தியரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மெடிடேஷன் பண்ண முடியும். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தாட்ஸ் நிறைய வருதுங்க, தூக்கம் வந்துருதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாட்ஸ் வரணும், அதுக்குதான் மெடிடேஷனே. அந்த வந்தாதான் அந்த தாட்ஸை வந்து அது எங்க இருந்து வருது, ஏன் வருது, என்ன தாட், அது எங்க இருந்து எப்படி உள்ள வந்தன்றது அப்பதான் தெரியும். அதனால தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி தெரியாம எந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணோம்னா அந்த பிராக்டிஸ்ல நம்மளால கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறது முக்கியம் இல்ல, அதுல தொடர்றதும் அதை வெற்றிகரமா முடிக்கிறது தான் முக்கியம். அதனால தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனசை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மனம் வந்து 4 வகைப்படும், மனதின் தன்மைகள் 4 வகைப்படும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செயல்படாத மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்படாத மனம். மனம் எப்போது செயல்படாமல் இருக்கும், 2 நிலைகளில் செயல்படாமல் இருக்கும். ஒன்று, நீங்க கோமா நிலையில் இருந்தால் மனம் செயல்படாமல் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது மனம் செயல்படாமல் இருக்கும். இந்த 2 நிலைகள்ல எது சுகமான நிலை, எது உங்களுக்கு வேணும்? தூக்கத்தில் இருக்கும்போது மனசு செயல்படாத நிலை தான் வேணும். கோமால இருக்கும்போது வேணும்னா அது அந்த சர்வீஸ் இங்க வழங்கப்படாது.
ஸோ ஆழமான தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை, அதுக்கு என்ன செய்யணும்னு சர்வீஸ் இங்கே கொடுக்கப்படும். ஸோ செயல்படாத மனம். சரிங்களா? அடுத்து 2வது மனம் பார்த்தீங்கன்னா, அறியாமை மனம், இக்னோரன்ஸ். ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மனம். ஒரு குழந்தையினுடைய மனம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, என்ன வேணாலும் செய்யும் அது. இப்போ அறியாமை மனம். எந்த அளவுக்கு அறியாமை நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து நல்ல குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மனம், நிறைய நல்ல குணங்கள். ஸோ இந்த மனம் இந்த 4 தன்மைகள்ல தான் இருக்க முடியும். 4 தன்மைகளோட மிக்ஸ்டா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள்ல நம்ம மனசுல இந்த 4 தன்மைகளுமே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். தூங்கும் போது நம்ம மனசு செயல்படாத நிலையில இருக்குது. நமக்கு நிறைய அறியாமைகள் இருக்குது. எல்லாத்த பத்தி நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம ஒரு 63 பேர் இருக்கிறோம். இதுல 63 பேருக்கும் 63 விஷயங்கள் தெரியும். சரி, ஆனா அவங்க நிறைய விஷயங்கள் தெரியாது. 63 பேருக்குள்ளயுமே அறியாமை இருக்கிறது. சரியா? அப்ப நமக்குள்ள அறியாமை இருக்கு. அதே போல கெட்ட குணங்கள் நம்ம 63 பேருக்குள்ள இருக்கு. நல்ல குணங்களும் நம்ம 63 பேருக்குள்ள இருக்கு. இதுல எது அதிகமா இருக்கணும் தெரியுமா? நல்ல குணங்கள் அதிகமா இருக்கணும். செயல்படாத மனம் ஆழமான தூக்கத்துல அதற்கென்று அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் இருக்க வேண்டும். ஒரு 10 மணில இருந்து காலையில ஒரு 5 மணி வரைக்கும் மனம் செயல்படாம இருக்குது அப்படின்னா ஆரோக்கிய நிலை அது. மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல மனசு நல்ல குணங்கள் இருக்கணும். இருக்கக்கூடாத நிலை என்பது கெட்ட குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மனதின் நிலை. அறியாமை, நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ மனம் என்ற ஒரு தன்மையினுடைய முக்கியத்துவம், அதை செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்பது நமக்கு தேவையில்லாத விஷயமா இல்லை, நிச்சயமா நமக்கு தேவையான விஷயம். சோ அதனால அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் நாம் இருக்கின்றோம், வழிமுறையில் இருக்கின்றோம். சரி, அப்போ நாம இன் ஷார்ட், நாம பெரும்பகுதி நாம நல்ல குணங்கள் நிரம்பிய மனதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குணங்கள்னா என்னங்க? முதல்ல கெட்ட குணங்கள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கெட்ட குணங்கள்னா என்ன அப்படின்னா, மனதில் பெருமையோடு இருத்தல். நான் தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆளு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனதின் தன்மை. மனதில் பொறாமையோடு இருத்தல் கெட்ட குணம். மற்றவர்களுடைய நன்மைகளை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் எரிச்சல் அடையக்கூடிய மனநிலை தான் பொறாமை மனநிலை. அது முக்கியமா நம்ம சர்க்கிள்ல இருக்கவங்க நல்லா இருந்துடக்கூடாது. வேற யார் வேணா எப்படி வேணா இருந்துக்கட்டும். நம்ம ஃப்ரெண்டோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோ, நம்ம அண்ணனோ, தம்பியோ, நண்பரோ, நம்ம சொந்தக்காரங்களோ நம்மளை விட நல்லா இருந்துடக்கூடாது. நல்லா இருந்துட்டாங்க, நல்லா இருக்க போறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியாத ஒரு நிலை பொறாமை நிலை. இது கெட்ட குணம். கவலை இருக்கக்கூடிய மனம் கெட்ட குணம் படைத்த மனம். துக்கம், நடந்து முடிந்த விஷயங்களை குழப்பிக்கிட்டு அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். கோபம் இருக்கக்கூடிய மனம் கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். பயம் இருக்கக்கூடிய மனம், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனம், வெறுப்பு நிறைந்த மனம், பழிவாங்க நினைக்கக்கூடிய மனம், நன்றியை மறக்கக்கூடிய மனம், இந்த மாதிரி கெட்ட குணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு நிலைதான் நல்ல குணங்கள் நிரம்பிய மனம் அப்படின்னு நம்ம புரிச்சுக்கலாம். எந்த கவலையும் கிடையாதுங்க, நல்லபடியா இருக்கேன். எந்த பயமும் கிடையாது, யாரு மேலே எந்த கோபமும் கிடையாது, எவனையும் நான் பழிவாங்க விருப்பமே இல்லை எனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கேன்றது தெளிவா இருந்தாலே எந்த கெட்ட குணமும் வராது. ஏன்னா எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே நீங்க நினைக்கும் போது உங்க மனசுல பெருமை இருக்காது. பெருமை இருந்தாதான் கவலை வருது, பெருமை இருக்கிறதுனால கோபம் வருது, பெருமை இருக்கிறதுனால பயம் வருது. சரி, இப்போ நல்ல குணங்கள் நிரம்பிய மனதோட நம்ம இருக்கு. சோ எப்படி இருக்குதுங்க இப்போ? இதுல என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கப்போம். சரி, மனம் இரு பகுதிகளாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகைன் நான் உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ போர்டை வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மனம் என்ற தன்மை இரு வகைகளில் இருக்கிறது.
ஸோ இதை வந்து ஏ பின்னு வச்சுக்கலாம், அல்லது 1 2ன்னு வச்சுக்கலாம். மைண்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது மைண்ட் 2ன்னு வச்சுக்கலாம் இங்க. சரிங்களா? ஸோ நம்ம மனசு 2 பகுதிகளா இருக்குது. நம்ம இப்ப இதயத்துல வந்து 4 அறைகள் இருக்குதுன்னு படிப்போமா இல்லையா? அந்த மாதிரி மனசுல வந்து 2 அறைகள் இருக்கின்றன. இந்த 2 அறைகளும் சேர்ந்ததுதான் மனம். இந்த மனதினுடைய இந்த ஏ இருக்கு இல்லையா, மைண்ட் 1ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மைண்ட் 1ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு பேர் வந்து நம்ம தமிழ்ல வந்து உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட் 2ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜென்ரலா மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ்ல நீங்க சொல்றதா இருந்தா கான்சைன்ஸ். இது வந்து மைண்ட். ஸோ மனசாட்சி என்று நீங்க வைத்துக்கணும். ஸோ மனதினுடைய அடிப்படை கட்டமைப்பு இதுதான். இந்த உள்ளம் என்கிற மனதின் சரிபாதி பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், என்ன செய்யும் என்றால், நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கும், கைட் பண்ணும், அதாவது வழிகாட்டும். சார் இது வந்து நல்லது, இது வந்து கெட்டது, நல்லது செய்யுங்க, கெட்டதை செய்யாதீங்க. இந்த மாதிரி இது மட்டும்தான் இதோடைய பேட்டர்ன், ஃபங்க்ஷனல் பேட்டர்னே இதுதான். எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லும். சரியா? இந்த மனம் 2 இருக்கு இல்லையா, இந்த பி, இதுல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க பிறந்ததுல இருந்து உங்க புலன்கள் மூலமா என்னெல்லாம் உள்ள போட்டீங்களோ எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளதான் இருக்கும். எல்லா டேட்டாவும். ஸோ டேட்டாஸ் எல்லாமே பதிவாகக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் மைண்ட் பி, மைண்ட் 2ன்னு சொல்லக்கூடிய இடம். சரியா? இப்போ இந்த மைண்ட் 2ல இருக்கக்கூடிய டேட்டா தான் எண்ணமா வெளிப்படுது. ஒரு எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனதின் வெளிப்பாடு. எண்ணம்னா என்னங்க? தாட். தாட்னா என்னது? மனதின் வெளிப்பாடு. ஒரு தாட் வந்தாதான் உங்களால ஒரு செயலை செய்ய முடியும். சரியா? ஒரு தாட் வந்தாதான் உங்களால ஒரு செயலை செய்ய முடியும். இப்ப அந்த தாட் அப்படிங்கிறது எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? நீங்க உங்களுடைய புலன்கள் மூலமா நீங்க பார்த்ததை கொண்டும், கேட்டதை கொண்டும், உணர்ந்ததை கொண்டும், சுவைத்ததை கொண்டும், நுகர்ந்ததை கொண்டும் இந்த மனம் 2ல் பதிவாகி இருக்கக்கூடிய டேட்டாஸ், பதிவுகள் தான் எண்ணங்களாக வெளிப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு தியரி பார்ட்ல நம்ம இருக்கிறோம். கவனமா உள்வாங்கிக்கோங்க. சந்தேகங்கள் இருந்ததுன்னா அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். சரியா? சோ மனம் 2ல இருக்கக்கூடிய இந்த பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் நம்ம வந்து தாட் அப்படின்னு சொல்றோம். எண்ணம். இப்ப மனம் அப்படிங்கிறது வந்து இந்த 2 ரூம் சேர்ந்தது தானே, 2 அறைகள் சேர்ந்தது தானே. அப்ப தாட்டுங்கிறது வந்து மனசுடைய ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? தாட்டுங்கிறது நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய மனதின் வெளிப்பாட்டினுடைய ஒரு பகுதி தான். இப்ப மீதி ஒரு பகுதி என்ன செய்கிறது என்றால், அந்த உள்ளம்னு சொல்றோம் இல்லையா, கான்சைன்ஸ், மனசாட்சி, அது என்ன சொல்லுதுன்னா இந்த தாட் எப்படிப்பட்டதுன்றத அந்த தாட்டுக்கு சொல்லுது. இது நல்ல தாட், இது கெட்ட தாட். நல்ல தாட்டை செய்யுங்க, கெட்ட தாட்டை செய்யாதீங்க. ஏன்னா இந்த தாட்டு தான் பாடிய ஒரு செயலை செய்ய தூண்டும். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, மனம்தான் உடலுக்கு செயல்கள் செய்வதற்கு கட்டளைகள் கொடுக்கிறது. பாடியோட பாஸ் மைண்ட் தான். பாடியோடைய பாஸ் யாரு? மைண்டு. மைண்டுடைய வெளிப்பாடு, மைண்டுடைய ஃபங்க்ஷனல் நேச்சர் என்ன? எண்ணங்களை வெளிப்படுத்துதல். அந்த எண்ணம் தான் உடலை ஒரு செயலை செய்ய வைக்கிறது. நீங்கள் செய்த செயல்களின் விளைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுது? அப்போ இந்த எண்ணம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை என்பது நல்ல விளைவுகளால் ஆனதாக இருக்க வேண்டும். நல்ல விளைவுகள் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி எனில் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்ல செயல்கள் என்பது நல்ல எண்ணங்களை கொண்டுதான். நல்ல எண்ணம் என்பது என்ன? நல்ல எண்ணம் என்பது என்ன? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இந்த தாட் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம், இந்த எண்ணத்துக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு எண்ணமும் வெளிப்பட்டு கொள்ளலாம். நல்ல எண்ணமும் வெளிப்படலாம், கெட்ட எண்ணமும் வெளிப்படலாம். இந்த எண்ணத்துக்கு இந்த உள்ளம் கைட் பண்ணுது. இது நல்ல தாட்டு,
உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு தாட்டு. இது அடிப்படையா வச்சு நீங்க வந்து ஒரு செயலை செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு இந்த உள்ளம் கைட் பண்ணுது. ஏன்னா உள்ளத்தினால கைட் பண்ணதான் முடியும். இந்த உள்ளம் பாடி மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. உள்ளம் பாடி மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாமே புனிதர்களாக ஆகிவிடுவோம். ஏன்னா இந்த உள்ள எப்பயுமே நன்மை தானே செய்ய சொல்லுது, கெட்டதே செய்ய சொல்லாது இல்ல. ஆனா இந்த உள்ளத்திற்கு இந்த உடலின் மீது எந்த ஆதிக்கமும் கிடையாது. பாடியுடைய பாஸ் யாரு? தாட் தான். உள்ளம் பாடியோட பாஸ் கிடையாது. இதுதான் நமக்கான சோதனை. ஆனா அந்த உள்ளத்துடைய ரோல் என்ன அப்படின்னா தாட்டுக்கு கைட் பண்ணும். இது நல்ல தாட், இது கெட்ட தாட். இந்த தாட் என்ன பண்ணணும்? உள்ளத்துக்கு ஒபே பண்ணும். மைண்ட் 2 வந்து மைண்ட் 2க்கு ஒபே பண்ணிடுச்சுன்னா லைஃப் வந்து சுகமானதா இருக்கும். மைண்ட் 2க்கு வந்து உள்ளத்துக்கு ஒபே பண்றதுக்கும் ஒபே பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய தாட்ஸ்க்கு, நம்முடைய மனம் 2க்கு மனம் 1 சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல்களை கேட்டு அதன்படியும் செயல்படுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. கேட்டும் அதன்படி செயல்படாமல் அதனுடைய இச்சைப்படி செயல்படுவதற்கும் சுதந்திரம் இருக்குது. இந்த சுதந்திரம் தான் பிரச்சனை. இந்த சுதந்திரம் தான் நன்மையும் கூட. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னா தாட்ஸ் வந்து உள்ளம் சொல்லக்கூடிய செயல்முறைகளை, வழிகாட்டல்களை கேட்காமல் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இப்ப சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றாரு. ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு. இப்போ அவருடைய உள்ளம் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த தாட்டை சப்போர்ட் பண்ணுமா, வேண்டான்னு சொல்லுமா? வேண்டான்னு தான் சொல்லும். ஏன்னா உள்ளம் எப்போதுமே உங்களுக்கு நன்மைகளை பரிந்துரைக்கும். சரியா? இப்போ வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், பாருக்கு போகலாம் அப்படின்னு அந்த தாட் வருது. இப்போ உள்ளம் இல்ல, நீங்க போகாதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்றது வந்து உடலுக்கு கேடு, மகா கேடு அது என்று சொல்லுகிறது. இப்போ அவரு உள்ளம் வந்து கேடுன்னு சொல்லுது, தப்புன்னு சொல்லுது, நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம் இன்னையில இருந்து அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் உள்ளத்திற்கு இணங்கி விட்டார் என்று அர்த்தம். நீங்க எப்பயுமே அப்படிதான் சொல்லுவ, அது குடிச்சா அவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் போயிட்டாருன்னா அவர் உள்ளத்துக்கு இணங்கவில்லை என்று அர்த்தம். எப்போதெல்லாம் ஒரு எண்ணம் உள்ளத்தின் வழிகாட்டல்களுக்கு இணங்கவில்லையோ சர்வ நிச்சயமாக அது கெட்ட செயல்களை செய்ய தூண்டும். கெட்ட செயல்களினுடைய விளைவுகள் கெட்ட விளைவுகளாக இருக்கும். கெட்ட விளைவுகள் என்பவைகளை நாம் அறியாதவர்கள் இல்லை, அனுபவித்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நாளை கூட அனுபவிக்கலாம். கெட்ட விளைவுகள் என்பது சுகமற்றவை, அது நமக்கு வேண்டாம். அதனால அதை பத்தின டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்களும் வறுமையும் துன்பங்களும் சுகவீனங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தின் வழிகாட்டல்களை ஏற்காமல் நிராகரித்ததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கவலையா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், இப்படி ஆயிடுச்சு, இது எண்ணம். உள்ளம் என்ன சொல்லுது? இப்படி கவலைப்படுறதுலாம் என்ன ஆக போகுது, நடந்தது நடந்து போச்சு. நடந்தது அப்படிங்கிறது வந்து நீ முந்தா நாள் செஞ்சதுதான் நேத்து நடந்துச்சு. சரியா? இப்ப நாளைக்கு என்ன நடக்கணும்? நல்லது நடக்கணும் தானே. அப்ப இன்னைக்கு நீ நல்லது செய்யணும். ஆனா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த நன்மை நடக்க போறது இல்ல. நீ கவலைப்படுறதுனால நீ நாளைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய நன்மை இன்னைக்கு நீ கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது, அது நாளைக்கு இதே மாதிரி உட்கார வேண்டியதான் அப்படின்னு உள்ளம் சொல்லும். கொஞ்சம் கேட்டீங்கன்னா சொல்லும். அது கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க, உங்க உள்ள என்ன சொல்லுது? இந்த பாராட்டுக்கு நீ தகுதியானவனா? உனக்கு நீ ஒரு நன்மையான செயலை செய்திருக்கிறாய் என்றால் அதற்கு எவ்வளவு விஷயங்கள் சாதகமா சப்போர்ட்டிவா உனக்கு அமைஞ்சது. அதெல்லாம் யார் அமைச்சு கொடுத்தது? இறைவன் அமைத்து கொடுத்தானே. இறைவனுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டுமே. அதை விட்டு விட்டு நீ நான் தான் செய்தேன் என்ற பெருமை கொள்கிறாய் என்று உள்ளம் சொல்லுகிறது. ஆமாம், நீ சொல்லுது சரிதான். இந்த இந்த நன்மைக்கு இறைவன் தான் அடிப்படையான காரணம்
ஏன்னா இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் இது நன்மை. இல்லை, நான் தான் செய்தேன், நான் எவ்வளவு திறமையானவன், எல்லாரும் என்னை பார்த்து கைதட்டுங்கள் பாராட்டுங்கள் என்று சொல்லும்போது பெருமையான். இப்போ எப்போதெல்லாம் உள்ளத்தின் செய்திகளை மனம், அதாவது எண்ணம் நிராகரிக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த எண்ணம் ஒரு தவறான செயலை செய்ய உடலை தூண்டுகிறது. உடலுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த செஞ்சு பழகிடுச்சுன்னா அது அதுக்கே பேட்டர்ன் ஆயிடும். பாடி மெமரியில அந்த ஒரு இயல்பு வந்துடும். சில நேரங்கள் உடலே தூண்டும் உங்களை. மனம் ரெண்டே அமைதியா இருந்தா கூட, என்ன நேத்து கொடுத்தீங்க இன்னைக்கு வரலையே, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும். சரி, அவனே கேட்கறான் கொடுப்போம்னு சொல்லி மனம் ரெண்டு தூண்டப்படும். அது நிறைய நம்ம அனுபவங்களா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை. இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, 2 டேர்ம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். மனதின் சமநிலைத்தன்மை, மனதின் சமநிலையற்ற தன்மை. மனதின் சமநிலைத்தன்மைனா என்னன்னா, எப்போதெல்லாம் உங்கள் உள்ளத்தின் செய்திகளை உங்க தாட் ரெஸ்பெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில உடலுக்கு ஒரு செயலை செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறதோ அந்த நிலைதான் மனதின் சமநிலைத்தன்மை. உள்ளத்தின் செய்திகளை மனம் ரெண்டு, அதாவது எண்ணம் ஏற்று நடக்கக்கூடிய தன்மைதான் மனதின் சமநிலைத்தன்மை. உள்ளத்தின் செய்திகளை, உள்ளத்தின் வழிகாட்டல்களை தாட் ரெஸ்பெக்ட் பண்ணாம, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா சொன்னா என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய மனதின் தன்மை சமநிலையற்ற மனதின் தன்மை. இதில் நிறைய பெர்சன்டேஜஸ் இருக்கும். எல்லா நேரமே நம்ம கெட்டவங்களா இருக்கிறது இல்லை. அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க உள்ளத்தின் செய்திகளுக்கு மதிப்பளிக்கிறீர்கள், எவ்வளவு பெர்சன்டேஜ் உள்ளத்தின் செய்திகளுக்கு நீங்க மதிப்பளிக்கவில்லை என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெர்சன்டேஜ் சுகம் இருக்குது, எவ்வளவு பெர்சன்டேஜ் சுகம் இருக்குது என்பது தீர்மானமாகுது. அப்போ நாம இப்போ நமக்கு பிரச்சனை இருக்குது அல்லது நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னா மனதில் சமநிலை தன்மை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஈக்வானிமிட்டி இருக்க வேண்டும். சமநிலைத்தன்மை. சமநிலைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ கழிவுகளின் காரணிகளை பத்தி பேசணும். பசிக்காம சாப்பிடுறது. உள்ளம் சொல்லுகிறது பசிக்கவில்லை, பசிக்காமல் சாப்பிடக்கூடாது என்று உள்ளம் சொல்லுகிறது. மனம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் உள்ளத்தினுடைய செய்திகளை நிராகரித்ததனுடைய விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் உள்ளம் தன் புறத்திலிருந்து வழிகாட்டல்களை கொடுக்காமல் இருப்பதில்லை. எப்போதுமே வழிகாட்டல்களை கொடுத்து. ஏற்கனவே சொன்னோம், செயல்படாத மனசுல நம்ம தூக்கத்துல இருக்கிறோம். கெட்ட குணங்கள் இல்லாம நம்ம இருக்கிறது தான் இங்க முக்கியம். கெட்ட குணங்கள் இல்லாம இருக்கணும்னா உள்ளத்தின் செய்திகளை நாம் ஏற்க வேண்டும். சிம்பிள், அவ்வளவு. சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா இருக்க முடியலையே. நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை செய்ய முடியலையே, கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை விட்டு விலக முடியலையே. கவலைப்படக்கூடாது, பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, பண்ண முடியலையே. பயப்படக்கூடாது, இறைவன் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றீங்க, பண்ண முடியலையே. கோவப்படக்கூடாது, சகிச்சு போங்கன்னு சொல்றீங்க, பண்ண முடியலையே. பொறாமப்படாதீங்க, வாழ்த்துங்கன்னு சொல்றீங்க, பண்ண முடியலையே. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி வந்துருங்க, நாளைக்கு இறைவனுடைய தீர்ப்பு நன்மையாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள், அதை செய்ய முடியவில்லையே. ஒரு மருத்துவத்துக்கு வரீங்க, பொறுமையா இருங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க, பொறுமையா இருக்க முடியலையே. அதான் பிரச்சனை. அதாவது ஒருத்தருக்கு இந்த மனதின் சமநிலையற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு என்பதுதான். ஒன்று நன்மை என்று தெரிந்தும் அதை நம்மால் செய்ய முடியாத நிலை, அப்படியே செய்தாலும் தொடர்ச்சியாக அதில் நிலை பெற முடியாத நிலை, தீமை என்று தெரிந்தும் அதை விட்டு விலக முடியாத நிலை, அப்படியே விலகினாலும் நீண்ட நாட்கள் நிரந்தரமாக அதை விட்டு விலகி இருக்க முடியாத நிலை, இதெல்லாமே இருக்குதா இல்லை? அப்போ மனதின் சமநிலையற்ற தன்மை என்பது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை எப்படிங்க பிக்ஸ் பண்றது? இதுக்கு என்ன வழி? இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் பிரச்சனையே. மனதின் சமநிலையற்ற தன்மை தான் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அப்ப இந்த பிரச்சனையை பிக்ஸ் பண்றதை விட வேற என்ன வேலை நமக்கு இருக்க வேணும், இருக்கக்கூடாது? இந்த பிரச்சனையை பிக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யும்? ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது? அந்த டெக்னாலஜி எனக்கு ஃப்ரீயா கிடைக்கணும்.
ஈஸியா இருக்கணும். அதுக்காக நிறையலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் மெடிடேஷன். தியானம் என்பது என்ன? மனதின் சமநிலைத்தன்மையின்மையை நீக்கி மனதில் சமநிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி அதனையே உங்களுடைய இயல்பாக மாற்ற உதவக்கூடிய ஒரு நுட்பம், மனதிற்கான ஒரு நுட்பம். அந்த நுட்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் தொடர்ச்சியாக தியானம் செய்ய முடியும், தூங்காமல் தியானம் செய்ய முடியும். இல்லைன்னா அது மெடிடேஷன் கிடையாது. அந்த மெடிடேஷனை தான் நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனதை செம்மைப்படுத்துது. மனதின் செம்மைத்தன்மை என்பது மனதின் சமநிலைத்தன்மை. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம மனசை கொண்டுதாங்க நம்ம செய்யறோம். நம்ம நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குது, நாம உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு ஜீரணமாகுது. இப்ப உணவு சாப்பிட்றோம், உணவை யார் தேர்ந்தெடுக்கிறது? உங்க மனசு தானே தேர்ந்தெடுக்குது. உங்க மனசு சரியா இல்லைன்னா நீங்க தப்பான உணவை தானே தேர்ந்தெடுப்பீங்க. உங்க மனசு சரியா இருந்தா சரியான உணவை தேர்ந்தெடு. உங்க மனசு தப்பா இருக்குது, ஆனா ஒரு மருத்துவர் இந்த உணவெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, ஆனா அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்? உங்க மனசு தப்பா இருக்கு. இப்ப மனசு சரியா இருந்தா தான் நல்ல செய்திகளை நம்ம கடைபிடிக்கவே முடியும். சரி, நல்ல செய்திகளை கம்பல்சிவா நம்ம கடைபிடிக்க கூடாது, மனம் உவந்து கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் அது வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாதுல்ல. இப்போ உங்கள் மனம் உணவு சார்ந்து மாற வேண்டும். இப்போ நீங்கள் என்ன உணவை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பொறுத்து தானே ஜீரணம் நடக்கிறது, அதை சார்ந்து தானே கழிவு நீக்கம் நடக்க முடியும். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம் அந்த உலகத்துல. மனசு நல்லா இருந்தா தான் நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்தை வச்சு நீங்க தப்பான செயலை செஞ்சிருவீங்களா இல்லையா? அப்போ கல்வி கற்பது என்பது உலகின் மிக முக்கியமான ஒரு செயல்முறை. அதற்கு மனம் நன்மையாக இருக்க வேண்டும். கல்வி உங்கள் மனதை செம்மைப்படுத்தாது. கல்வி மனதை செம்மைப்படுத்தாது. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு குற்றங்களும் அதிகமாக இருக்கிறது, இறை நிராகரிப்பு அதிகமாக இருக்கிறது. கல்வி என்பது உங்கள் மனதை செம்மைப்படுத்தாது. உங்கள் மனம் எப்படியான தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையை அதிகப்படுத்துவதாக கல்வி இன்றைக்கு இருக்கிறது. உங்க மனசை பொறுத்துதான் செயல்கள். இன்னைக்கு நம்ம பொருள் ஈட்டுகின்றோம், மனசை பொறுத்துதான் அந்த பொருளை நேர்மையான வழியில் ஈட்டிக் கொள்கின்றோமா அல்லது மற்றவர்களை காயப்படுத்தி அதை ஈட்டிக் கொள்கிறோமா என்பது தீர்மானமாகும். நீங்கள் நல்ல வழியில் சம்பாதித்தால் தான் அது உங்க நன்மைக்கு பயன்படும், இல்லாட்டினா அதுவே உங்களுக்கு குழி பறித்து விடும். ஓய்வு என்பது மனித வாழ்வின் மிக முக்கியமான ஒரு செயல்முறை. ஆனா மனசு ஆக்டிவா இருக்கும்போது, மனசு சரியில்லாம இருக்கும்போது ஓய்வு எடுக்க முடியல, தூக்கம் வரமாட்டேங்குது. உறவுகள் என்பவர்கள் நம்முடைய வாழ்வின் மிக அழகான அம்சம். மனம் சரியில்லாதது அவங்க மேலேயே நம்ம பொறாமப்படுறோம், அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ மனசு சமநிலையற்ற தன்மையில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே கெடுகிறது, வாழ்க்கையே ஒரு சுகவீனமாக மாறுகிறது. சிம்பிளா சொல்லணும்னா இறை பொருத்தத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைவதில்லை. ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, பேசுறீங்க, படிக்கிறீங்க, ஒரு வேலை செய்யறீங்க, சாப்பிடுறீங்க. இதை இறைவன் பார்க்கின்றான் என்ற ஒரு உணர்வோடு அதை செய்யுங்கள். அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு குறுகுறுப்பு இருந்ததுன்னா அது தப்பான செயல்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க செய்யக்கூடிய செயல் நன்மையா தீமையா என்பதை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு நுட்பத்தை பயன்படுத்துங்க. இந்த செயலை இறைவன் பார்க்கிறான், இறைவனுடைய பேரை சொல்லி நான் அந்த செயலை செய்யறேன், நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னா அது நல்ல செயல். அப்படி உங்களால செய்ய முடியல, மனசு கூசுது அப்படின்னா கெட்ட செயல். இப்ப செய்யக்கூடாது தானே, ஆனா செய்ய முடியாம இருக்க முடியறது இல்லை நம்மளால. அப்போ இந்த இடத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனதை செம்மைப்படுத்த உதவக்கூடிய தியானம் என்றால் என்ன, அந்த தியானத்தை எப்படி செய்ய வேண்டும், தியானம் எப்படி செயல்படுகிறது, மனதை சமநிலைப்படுத்துவதில் தியானம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான செயல்முறையில் நாம் இறங்க வேண்டும். அதனுடைய அடிப்படை என்பது என்ன என்றால், மனதிற்கு நாம் செல்ல வேண்டும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போகணுமா இல்லையா? ஆன்லைன்ல அதை பண்ண முடியாதுல்ல. சரி, நேரடியா அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ மனசு எங்க இருக்குதுங்க? மனசு எங்கும் இருக்கிறது. நம்ம மனசு எங்கே வேணா போக முடியும். ஆனால் அந்த மனதின் மையம் நம்முடைய உடலுக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்.
மனதின் மையம் உடலுக்குள் இருக்கிறது. மனம் உடலில் உறைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனசுக்கு எல்லை கிடையாது, அதனுடைய வீச்சுக்கு எல்லை கிடையாது. ஆனா அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம பாடி தான். இறைவன் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனாலதான் உடம்புக்கு ஒண்ணுன்னா மனசு தாங்க முடியறது இல்ல. உடம்புக்கு ஒண்ணுன்னா மனசு டவுன் ஆயிடும். மனசு எல்லா இடத்துலயும் இருக்குன்னா உடம்புக்கு என்ன வந்தா மனசுக்கு என்ன? ஆனா அவங்க உடம்புக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஐயோ என்ன ஏது என்ன கட்டி, கேன்சர் கட்டி, அந்த கட்டி அந்த கட்டின்னு பாத்துறீங்களா இல்லையா? அங்க நீங்க சிக்கி இருக்கிறீங்க. ஆக்சுவலி அந்த அந்த மாதிரி சிக்கி இருக்கிறதா நமக்கு நல்லது. உடல் மீது மனதிற்கு ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஏனென்றால் மனதின் மையம் உடலில் தான் இருக்குது. இப்போ நம்முடைய உடலை பொறுத்தவரை நம்முடைய உடலுக்கு உள்ளே எப்படி செல்வது, அதுவும் மனதை அணுகக்கூடிய தன்மை வழிமுறை என்பது என்னன்னா ரொம்ப சிம்பிள். கண்ணை மூடுறது. நீங்க கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா இந்த உடல் உள்நோக்கிய செயல்முறையில் தன்னுடைய சக்திகளை ஈடுபடுத்திக் கொள்ளும். நீங்கள் கண்களை திறந்து விட்டீர்கள் என்றால் இந்த உடலுடைய உயிராற்றல் வெளிநோக்கிய தன்மைகளுக்கு தக்கவாறானதாக தன்னை அமைத்துக் கொள்ளும். சரி, பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க. சரியா? பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. இந்த எனர்ஜியை பாடி வந்து ஒண்ணு வெளி சூழ்நிலைக்கு பயன்படுத்துறோம், இல்ல உள் சூழ்நிலைக்கு பயன்படுத்தும். இப்ப நீங்க கண்ணை திறந்துட்டீங்கன்னா உங்க பாடிக்கு வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் வெளி சூழல் சார்ந்த பணிகளுக்கானதாக அமைந்து விடும். நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு வந்திருக்கக்கூடிய உயிராற்றல் உள்நிலையில என்ன பணி இருக்கோ அதை செய்வதற்கான தன்மையில் அமைந்து விடும். ஓகேங்களா? அப்போ முதல்ல நம்முடைய அகசூழல்ல தான் நம்முடைய மனதின் மையம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளி சூழல், உள் சூழல். மனம் நம்முடைய உள் சூழலில் மையம் கொண்டுள்ளது. அப்போ உயிராற்றலை நம்முடைய உள் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக நாம் திருப்ப வேண்டும் என்றால் நம்முடைய உடல் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உடல் கண்களை மூட வேண்டும். நம்ம பாடியிலேயே வச்சு அதிகமான ஒரு செலவாளி யார் அப்படின்னா கண்ணு தான். கண்ணை மூடிட்டீங்கன்னா பாடிக்கு நிறைய எனர்ஜி சேவ் ஆயிடும். ஸோ தியானம் என்பதனுடைய தொடக்கம் கண்களை மூடுதல் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கண்ணை மூடி நாம பழகணும். இது நீங்க ரொம்ப சாதாரண நினைக்கலாம். கண்ணை மூடுறதுக்கெல்லாம் பழகணுமா? நீங்க வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களை கண்ணை மூடி உட்கார சொன்னாதான் தெரியும் அதுக்கு எவ்வளவு டீப்பா நம்ம பழக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்களை மூடி இருத்தல் என்பது தியானத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட். எதுக்காக கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது வந்து சேலஞ்சுன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தாட்ஸ் வந்து நம்ம கண்களோடு தான் அதிகம் தொடர்பு கொண்டு இருக்கிறது. தாட்ஸ் வந்து கண்களோடும் காதுகளோடும் நாக்கோடும் மூக்கோடும் நம்முடைய புலன்களோடு தான் அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறது. அந்த புலன்களில் உச்சமான புலன் கண் தான். இந்த தாட்டை வந்து தாட்டோடைய சுப்பீரியாரிட்டி வந்து கண்ணை சார்ந்துதான் இருக்குது. கண்ணை மூடிட்டீங்கன்னா தாட்ஸ் வந்து எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் சொல்றதை 10 பேர் கேட்டாதானே அவருக்கு அந்த பதவிக்கு மரியாதை. அவர் சொல்றது யாருமே கேட்கலன்னா அவருக்கு பதவி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? பதவி என்பதை அதிகாரம் செலுத்துதல் தானே. சரியா? அப்போ இந்த தாட் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. ஆனா அந்த தாட்டை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஒரு வழிமுறை அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப என்ன பண்ணும் தெரியுமா? அந்த தாட்டு அதிகம் அதிகம் தன்புறத்தில் இருந்து எழுச்சி பெற்று கண்களை திறக்க வைக்கும். அது எப்படி நீ கண்ண மூடி உட்காரலாம்? கண்ணை தர கண்ணை மூடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அதிகமா வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த தாட்ஸ் உங்க கண்ணை திறக்கிறதுக்கு உங்களை புஷ் பண்ணுது. ஏன் இப்படி பண்ணுது? இதெல்லாம் நம்ம நாளைக்கு ஃப்ரைடே வகுப்புல பேசலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் சும்மா கண்ணை மூடி உட்கார 5 மினிட்ஸ். ஜஸ்ட் கண்ணை மூடி மட்டும் உட்கார போறோம். எந்த டாஸ்க்குமே கிடையாது. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சிட் ஃபார் 5 மினிட்ஸ். சரியா? தொடங்கலாம். கண்ணு மூடி உட்காருங்க.
கண்களை திறந்து கொள்வோம். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். மீண்டும் அந்த தியரிக்கு போகலாம். மனம் ஒன்று, மனம் இரண்டு, இந்த ரெண்டுமே இணக்கமா இருக்கணும். இணக்கமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? மனம் ஒன்று சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை மனம் ரெண்டு, அதாவது தாட்ஸ் எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த அடிப்படையில தான் பாடிக்கு ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கான ஆர்டரை கொடுக்கணும். இதுதான் மனதின் ஆரோக்கியம். இப்போ இந்த நிலை இல்லை, மனசுல ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் உள்ளம் கிடையாது, மனம் ரெண்டு தான். மனம் ரெண்டு ஆதிக்கமா இருக்குது. மனம் ரெண்டு அடாவடியா இருக்குது. நீ என்ன சொல்றது, நான் என் இஷ்டப்படிதான் அடாவடியா இருக்குது. அப்போ இந்த ஒரு அதீத போக்கு, இந்த ஒரு அடாவடி போக்கு எதனால் என்றால் உடல் அதற்கு அடிமையாக இருக்கிறது. உடல் இந்த எண்ணம் என்ன சொன்னாலும் செய்யுது. இந்த உடல் தனக்கு அடிமையாக இருப்பதை வைத்துத்தான் இந்த தாட்ஸ் உடைய சுப்பீரியாரிட்டி தீர்மானமாகிறது. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்க மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. தாட்ஸ் எல்லாம் பாருங்க, ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சனோ, இந்த மேலுக்கு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்குதா இல்லையா? எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்கணும், எல்லாட்டையும் கைனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? இதே உடம்பு நல்லானே அந்த தாட் எப்படி வருது? அப்போ பாடி பலகீனமானா தாட் பலகீனமாகுதா? சரியா? இப்ப நம்ம உடம்ப பலகீனப்படுத்திக்க முடியாது தானே. வேற என்ன பண்ணுனா தாட்டை பலகீனப்படுத்த முடியும்? உடலுடைய செயல்பாட்டினுடைய சுவிட்சஸ் எல்லாம் எதுங்க? கண்ணு தானே, வாய் தானே, மூக்கு தானே, காது தானே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்களா. அதுல முக்கியமா கண்ணை முதல்ல ஆஃப் பண்ணு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்கனாலே இந்த தாட்ஸ் தன்னுடைய அடாவடி போக்கிலிருந்து கொஞ்சம் குறையும். அதே நேரத்துல தன்னுடைய ஆதிக்க போக்கை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு தன் புறத்திலிருந்து அதிகமான டேட்டாஸை எண்ணமா வெளிப்படுத்தும். இதனாலதான் நீங்க கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுக்கு தாட்ஸ் அதிகமா வர்றது. உங்களுக்கு கண்ணை ஓப்பன் பண்ண வைக்க, கண்ணை ஓப்பன் பண்ணீங்கன்னா தாட்ஸ் வராது, அவ்வளவு தாட்ஸ் எல்லாம் வராது. அப்போ நெவர் கம்ப்ளைண்ட். தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கும் தாட்ஸ் வருதுன்னு சொல்லாதீங்க. தாட்ஸ் வரணும், தாட்ஸ் வரணும், ஆனா கண்ணை திறக்க கூடாது. தாட்ஸ் வரணும், ஆனா கண்ணை திறக்க கூடாது. அப்பதான் அந்த தாட்ஸ் பலகீனமாகும். அந்த தாட்ஸை பலகீனப்படுத்துறதுக்காக தான் மெடிடேஷனே. ஸோ தாட்ஸ் வரக்கூடாதுங்கும் போது எப்படி சாத்தியம் இல்லையே. அது வரட்டும், ஆனா கண்ணை திறக்காது. ஒரே டாஸ்க், கண்ணை திறக்கவே கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே உங்க டாஸ்க் கிடையாது. சரியா? ஸோ வெள்ளிக்கிழமை வகுப்புல நாம இந்த விஷயத்தை பத்தி இன்னும் டீப்பர் தியரிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பத்தி நம்ம பேசலாம். ஸோ இன்னைக்கு பேசினதுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங்கும் நாளைக்கு மார்னிங்கும் நாளைக்கு ஈவினிங் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா 30 minutes டைமர் வச்சுட்டு கண்ணை மூடி மட்டும் உட்காருங்க. ஸோ 3 வேலைகள்ல 30 minutes ஈச் உட்காருங்க. இதுதான் ஹோம்ஒர்க்கு. ஃப்ரைடே நம்ம வகுப்புல இன்னும் முக்கியமான தியரிஸ் பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். டவுட்ஸ்